எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். நானு முதலாளி மட்டும் உங்களுடைய அபிமானம் மிக்க சூர்யா அண்ணா வரல இன்னைக்கு. அவர் வந்து வராதனால நாங்கள் 3 பேருமே பண்ண போகிறோம். 5th டெஸ்ட்டு ஓவலில் இன்னும் இங்கிலாந்து தான் 2-1 அஹெடாக இருக்காங்க. பட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கம்பேக் பை இந்தியா. சீரீஸ் இஸ் வெல் அண்ட் ட்ரூலி அலைவ். ஒரு ஃபயரான சீரீஸ் இது. இதில் வந்து நிறைய ஹெட்லைன் சேஞ்சிங் காம்பினேஷன்ஸ்லாம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்ஸோடு தான் வந்திருக்கோம். ஸோ பாய்ஸ் இதுதான் ஸ்டோக்ஸ் அவுட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து. 1 இல்லை 2 இல்லை 4 சேஞ்சு. எல்லாரும் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த ஒலி போப்போ கேப்டன் ஆக்கியிருக்காங்க. அப்படியே அந்த ஸ்டோக்ஸ் பிளேஸில் பெத்தல் உள்ள வந்திருக்காரு. கார்ஸுக்கு பதிலாக ஓவர்டன் உள்ள வந்திருக்காரு. ஆர்ச்சருக்கு பதிலாக அதே மாதிரி ஹை பேஸ்க்காக அட்கின்சன் உள்ள வந்திருக்காரு. டாஸனை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக டங் உள்ள வந்திருக்காரு. 4 சேஞ்ச் இவங்க பண்ணி அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. வழக்கம் போல இந்தியாவில் வந்து பும்ரா ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓவர்டன் கார்ஸுக்கு பதிலாக சொல்லியிருந்தேன். அதான் 4 சேஞ்ச். ஸோ இந்தியா வந்து பும்ரா ஆட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் ஹர்ஷதீப் வருவாரு. ஆகாஷ்தீப் ஃபிட்னஸ் பத்தி மட்டும் சொல்லு. இங்கிலாந்து பத்தி பேசுவோம். சரி, அப்ப இங்கிலாந்து பத்தி பேசிட்டு இந்தியாவுக்கு போலாம். இந்த 4 பேர் இதுதான் இப்போதைக்கு இது சொல்லுங்க. அதான் அப்பயே ஒரு ஷோல்டர் இன்ஜுரி அப்படின்னாரு. ஷோல்டர் லைட்டா தான் இன்ஜுரின்னு பார்த்தா கிரேட் 3 டேரா. இது ஷோல்டர் என்ன மசில் கூட பேர் தெரியாத மசில் சொல்ல கூட முடியல அப்படின்னாரு. என்ன மசிலா இருக்கும்? ரொட்டேட்டர் கஃப் டேரா தான் அது ஆயிருக்கும். மோஸ்ட்லி இந்த சப்ஸ்கேப்புலர் டேரா இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்ல தான் முடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா பைசெப்ஸ் தான் போன தடவை இதப்பே சொன்னாரு, பைசெப்ஸ் ப்ராப்ளம் சொல்லியிருப்பாரு. ஸோ பைசெப்ஸா இருக்காது, அங்க டெண்டன் தான் இருக்கு. ஏன்னா அவரால் பைசெப்ஸ்ன்னு சொல்ல முடிஞ்சுச்சு. சொல்ல முடியாதுன்னா இந்த கப் மசிலா தான் இருக்கும். ஒன்னு சப்ஸ்கேப்புலர்ஸா இருக்கும், இல்ல சூப்பராஸ்கமேட்டஸா இருக்கும். ரெண்டுல ஏதோ ஒரு மசில கிழிச்சிட்டாரு. ஆனா அவர் வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. காலையில திட்டும் போதே தெரியும். அது வந்து ஒரு செகண்ட் எமோஷனல் ஆயிட்டாரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடுனா ரிஸ்க் அதிகம், ஆனா இதோட உனக்கு கேரியர் முடியாது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி அதனாலதான் ரொம்ப வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாராம். அதுவும் ரிஸ்க் வேணாம் அப்படின்ட்டு. அதுவும் ரிஸ்க் வேணாம் ஒண்ணு. அதனால ஆஷஸ் கூட வந்து இப்போ சொல்றாங்க தேர்த்துவான்னு சொல்லி. ஆனா எனக்கு கூட ஆஷஸ் டவுட் தான் தோணுது. பட் he will be there on the field இல்ல by the field for this match. அது ஓகே. பட் இதெல்லாம் வந்து இப்ப நமக்கே மட்டும் பல தடவை சொல்லுச்சு. ஸ்டோக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சோடனே சொல்லுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் இப்படி பவுலிங் போடுறாரு, எவ்வளவு நாளைக்கு போட போறாரோ அப்படின்னு வாய வச்சுச்சு. ஆனா அவரு மத்த இப்படி இவரு லாங் டேர்மா இன்ஜுரி ஆகிறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த காம்படிட்டிவ் நேச்சர் தான். அதாவது லைக் தெரியும் இதுக்கு மேல ஆகும்னு, பட் ஆனா விட்டு போக முடியாது. புஷ் பண்றது அது புரியுது. இப்போ 3வது டெஸ்ட் முடிகிறப்ப நம்ம தான் டேட்டா சொன்னா, அவர் இது வரைக்கும் போட்ட எல்லா ஆல் சீரீஸ்ல போட்டதோட அதிகமா பவுலிங் இந்த சீரீஸ்ல போட்டிருக்காரு. ஹையஸ்ட் எவர் எஸ் பவுல் இன் சீரீஸ். அதுவும் அந்த இன்னிங்ஸ் முடியாத வரைக்குமே. அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஓவர் போட்டிருக்காரு. ஸோ அப்போ அவர் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி இது வந்து பண்றப்ப அதுதான் இன்ஜுரிங்கிறது நமக்கு தெரியுதுன்னு நான் சொல்ல வரேன். ஆனா அவங்க வந்து அதை மீறி புஷ் பண்ணி இன்ஜூர் ஆறாங்க. பட் நந்தலஸ் இது வந்து ஒரு பிக் ப்ளோ ஃபார் இங்கிலாந்து. அவர் வந்து ஹஸ் பின் இங்கிலாண்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் இந்த சீரீஸ்ல பை மார்ஜின். பேட்டிங் முதல்ல கண்ட்ரிபியூட் பண்ணல, பட் போன மேட்ச் அடிச்சிட்டார் அதுவும். ஸோ ஸ்டோக்ஸ் போறது வந்து அவங்களுக்கு 2 பிளேயர் போற மாதிரி தான். இந்த சைடு வந்து இவங்க பும்ரா போயிட்டாரு. பட் பும்ரா போன டெஸ்ட் மேட்ச்லேயே பிலோ பார்னா அவரு ரொம்ப ஃபெட்டிக்டா தான் போட்டாரு. பும்ரா வந்து இன்சைசிவ் பும்ரா கிடையாது. ஸோ பும்ரா போறதை விட ஸ்டோக்ஸ் போறது வந்து பல மடங்கு இவங்களுக்கு டேமேஜ். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மற்ற ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. கஸ் அட்கின்சன் ஆல்சோ, இந்த ஆர்ச்சரும் அதே தான், கொஞ்சம் கொஞ்சம் ஃபெட்டிக் ஆரம்பிக்குது. அவங்க தேங்க்ஃபுல்லி தே ஹேவ் குட் லைக் ஃபார் லைக் இன்னும் ஒரு ஹை பேஸ் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதையும் பத்தி சொல்லுங்க. ஸ்டோக்ஸ் வந்து அவங்க கேப்டன்சியும் மிஸ் பண்ணுவாங்க. அந்த சேஞ்சஸ், அந்த சேலஞ்ச் பண்றது, அந்த டிஆர்எஸ் வந்து ஸ்டோக்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தார். விச் எவர் பிக்ட் அப் வந்து மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வேர் சக்சஸ்ஃபுல். ஸோ ஸ்டோக்ஸ் அந்த கேப்டன்சியும் மிஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்பிரிட், அந்த என்கரேஜ் பண்ணி புஷ் பண்றது, அந்த மாதிரிலாம் ஒரு அக்ரெசிவ்னஸ் வந்து கேப்டன்ஷிப் இருந்து வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோக்ஸ் இருந்தாரு. ஸோ லெஃப்ட்லி மிஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து அட்கின்சன் ஃபார் ஆர்ச்சர் வந்து அட்கின்சன் வந்து கடைசியா சரேக்கு டீம் 2க்கு தான் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் டீம் எடுக்கல, அவர் செகண்ட் டீம் தான் ஆடினாரு. ஸோ மேட்ச் ஃபிட்னஸ் மட்டும் யூஸ்வலா சொல்லும், ஓரளவுக்கு மேட்ச் ஃபிட்னஸ் இருந்தாதான் மேட்ச்லாம் ஆடணும்னு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து ரிகவரி ஆகி செகண்ட் டீமுக்கு ஆடி இருக்காரு. அது எந்த அளவுக்கு இன்டென்சிட்டில ஆடினாருன்னு தெரியல. ஸோ அப்படின்னு வரப்ப இந்த மேட்சுக்கு வரப்ப கொஞ்சம் ரித்தம் இருக்கணும். ரித்தம் இல்லைன்னா கஷ்டம் தான். பட் மிடில் ஓவர்ஸ்ல வந்து he has been the most successful bowler compared to rest of the England bowlers previous records பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதுலதான் அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. இல்ல சரே செகண்ட் லெவல் டீம் விளையாண்டது நம்ம பெருசா பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் டீம்ல வேற யாராச்சும் காம்பினேஷன்ஸ் மாத்த வேணாம்னு நினைச்சுக்கலாம். இல்ல அவங்களோட வேற சினாரியோஸ் இருந்திருக்கும். இல்ல அப்புறம் மெயின் செகண்ட் டிவிஷன்ல வந்து அவங்க நினைச்சதை பண்ணலாம். அதான் மெயினா உட்காந்துட்டு பவுலிங் போட்டு உள்ள போயிட்டு உட்காந்துட்டு அதுக்காக உட்காந்துட்டு வந்துட்டு பண்ணலாம். என் இஷ்டத்துக்கு எண்டு மாத்தலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணலாம். செகண்ட் லெவல் நம்ம விளையாண்டோம் அப்படின்னா மெயின் டீம்ல விளையாடும்போது அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. அதனால அது நம்ம பார்க்க முடியாது. பட் ஐ திங்க் இஃப் இஸ் அனௌன்ஸ் அப்படின்னா குட் டு கோ, ஃபுல் அண்ட் ரெடி டு கோ, ஹை இன்டென்சிட்டி தான் வருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பெத்தலையும் ரூட்டையும் வச்சு தான் ஓட்ட போறாங்க. நீங்க வந்து சுந்தரையும் ஜடேஜா வச்சு ஓட்டுறீங்கல்ல, பேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ பவுலிங். நாங்களும் வந்து அதே மாதிரி பெத்தலையும் ரூட்டையும் வச்சு ஓட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. பட் இந்த பிட்ச்ல அவ்வளவு ஸ்பின் இருக்குமா? அதுதான் இப்ப கேள்வி. நான் அடுத்த கேள்விக்கு வரேன். இப்ப வந்து நீங்க வந்து குல்தீப் வாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களே, நீங்க அடுக்குறீங்க சுந்தர், ஜடேஜா, குல்தீப்னு. அவங்க வந்து கம்மி பண்றாங்க. அவங்க வெறும் சீமர்ஸா போறாங்க. ஆல் அவுட் சீம் அட்டாக். ஓக்ஸ், ஓவர்டனு, அட்கின்சனு, இன்னொருத்தர் யார் வெற்றி? டங்கு. ஆல் அவுட் சீமரா அவங்க போறாங்க. நீங்க வந்து சுந்தர், ஜடேஜா, குல்தீப்னு போறீங்களே, கண்டிப்பா அப்ப வந்து சீமிங் கண்டிஷன்ஸ் தான் கொடுக்க போறாங்க, கிரீன் பிச் தான் கொடுக்க போறாங்க அப்படின்றப்போ நம்ம பண்ணல. பட் பாப்புலர் ஒப்பீனியன் வந்து குல்தீப் ஹேஸ் டு பிளே தானே. நம்ம ஹிஸ்டரி ஆஃப் த பிட்ச்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மூணு வருஷம் நினைக்கிறேன். 3 வருஷமா வந்து எந்த டீமுமே வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் எடுத்துட்டு போகல. பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து பிட்ச் வந்து சீமஸ் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் 140ல 121 ஏதோ அவங்க தான் சீமஸ் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 121 விக்கெட் சீமஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து இன் ஃபேவர் ஆஃப் சீமஸ் தான் இருக்கு. அதோட பிளஸ் பிட்ச் வந்து மோஸ்ட்லி கிரீனா தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அன்லஸ் ஓவர் நைட் ஏதாவது சேஞ்ச் பண்ண வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் விளையாட போற பிட்ச் கிரீனா இருக்கு. அந்த பிட்ச் அந்த 2 மீட்டர்ல தள்ளி பார்த்த பிட்ச் வந்து இன்னும் பச்சையா தான் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. மட்ட இன்சைட் இன்ஃபர்மேஷன் 2.5 மீட்டர் மேட்டருக்கு வாங்க. உண்மையிலுமே அப்படிதான் சொன்னாரா? நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு? அது ஆக்சுவலா வந்து எல்லாருமே 2.5 மீட்டர்ஸ் மேல வரக்கூடாது தான், அப்படிதான் ரூல். பட் ஆனா அதே வந்து நேத்து வந்து மெக்கலமும் அந்த அதே இல்ல அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் பழைய பிக்சரா இருக்கும்னு தோணுது. அது குட் பீ ஃப்ரம் ஆஷஸ் இருந்தாலும் மேட்ச் அப்ப போன கிரவுண்ட்ல எல்லாம் வந்து நடுவுல நின்னு எல்லாம் பாத்துருக்காங்க. அந்த மாதிரி அன்லெஸ் யாராச்சும் வந்து ஸ்பைக்ஸ் போட்டுலாத வரைக்கும் பிட்ச்ல நின்னு பாக்குறதுல ஒரு பெருசா இல்ல. யூஸ்வலா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது வந்து கோச் எதிர்க்க அவ்வளவு பெருசு வாய விட்டுருக்க கூடாது. பட் அது வந்து இவங்க வந்து நம்ம கம்பீர வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது நம்ம ஊர்ல. அதனால வந்து ட்விட்டர்ல வந்து அகெயின்ஸ்டா வருது. பட் இதுல வந்து ஐ டோன்ட் திங்க் எனிதிங் இஸ் ராங் வித் கம்பீர். பாவம் யாரு சொன்னாலும் அப்படி வரதானே செய்யும். நம்மளே இல்ல, நானே கம்பீர திட்டிட்டு தான் இருக்கிறேன் கோச்சிங் வைஸ். பட் இதுல வந்து ஐ டோன்ட் see any problem with கம்பீர். ஸோ அதனால ஸ்பின்னர் வந்து அவுட் அண்ட் அவுட் ஸ்பின்னர் எடுக்கிறது வந்து இது வரைக்கும் எந்த டீமும் எடுக்கல ரீசெண்டா. ஸோ எடுத்தா கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல பிளஸ் இந்த இதுலயும் லைக் இப்ப அவங்க பிராக்டிஸ் பண்றதுலயும் குல்தீப் எல்லாம் ஒன்னும் பெருசா இன்வால்வ்டா இல்லன்னு தான் போட்டிருக்காங்க. அப்ப மேக்மேட்டர் தான் அவரு. ஆகாஷ் தீப் வந்து ஃபிட். ஆகாஷ் தீப் வந்து பிராக்டிஸ் பண்றாரு. அதர் பிளேஸ் தான் வந்து ஆக்சுவலா வந்து 3 பேர் சொல்றாங்க. ஹர்ஷ்தீப், ஷர்துல் தாக்கூர், பிரசித் கிருஷ்ணா. இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது 3 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் கருணா திரும்ப கொண்டு வரலாம். அதெல்லாம் கொடுமை. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஷார்துல் தாக்கூரை திருப்பி விளையாட வருவாங்க, கம்போஜை டிராப் பண்ணுவாங்க, பும்ராக்கு பதிலா ஒரு வரும். அது போக பந்துக்கு பதிலா ஜூரல், அது ஒண்ணு விட்டுரு. அது எப்படியும் பந்துக்கு பதிலா ஜூரல். ஜெகதீஷன் டீமை ஜாயின் பண்ணிட்டாரு. பட் ஒன் பிளே இவங்க வந்து அபிமன்யு ஈஸ்வரன் மட்டும்தான் வந்து ஸ்குவாட்ல இருந்தாலும் மற்றவங்களை ஜம்ப் பண்ண விடுவாங்க. வேற யாரையும் ஜம்ப் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜூரல் வில் பிளே. இந்த 2 ஸ்பாட்ல பும்ராக்கு பதிலா மட்டும் சொல்ற மாதிரி ஆகாஷ்தீப் ஃபிட்னா ஆகாஷ்தீப் வில் கம்மின். அப்புறம் கம்போஜுக்கு பதிலா ஹர்ஷதீப் வில் கம்மின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஆகாஷ் தீப்பும் 2 தீப்பும் வந்து இப்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிராக்டிஸ் செஷன்ல. அந்த ஆகாஷ் கம்போஜுக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணா ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா அவரும் மேக்மேட்ரிப்னு மட்டும் சொல்லுது. ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்ஷ்தீப். பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பிரசித் தானே. அதுக்கப்புறம் தானே இல்ல இந்த பிச்சுக்காகன்னு சொல்லி வேணா பிரசித்துக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு, ஹைட் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான்.
பிரசீத், சிராஜ், ஆகாஷ்தீப், ஷார்துல் தாக்கூர் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதே கூட்டணி தான் விளையாண்டது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விளையாண்ட அதே காம்பினேஷன், அதே கூட்டணி, அல்டிமேட் இதே கூட்டணி. கூட்டணி. ஆனா இப்ப என்ன மெயினா எதிர்பார்க்கறாங்கன்னா, இப்போ சர்ரே வந்து இந்த கவுண்டி சாம்பியன்ஷிப்ல வந்து மேக்ஸிமம் 600 ரன்ஸ் ஒரு தடவை 800 ரன்ஸ் ஒரு தடவை அடிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி பேட்டிங்கா தான் இருக்கும், பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். 840 அடிச்சாங்க, 840 அடிச்சிருக்காங்க. சோ வந்து இந்த ரியூன்னு ஒருத்தர் ட்ரிபிள் செஞ்சுரி எல்லாம் அடிச்சாரு. சோ அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஸ்கோர் வரும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கருணா இருந்தா மட்டும் சொல்லிருச்சா இல்ல ட்ரிபிள் செஞ்சுரி என்னன்னா எல்லா மேட்சுமே நம்ம வாஷிங்டன்ஸ் வந்து நம்பர் 8 தான் போயிருக்கும். நம்பர் 8 நம்பர் 7 இப்ப ஷர்துல் தாக்கூர் இல்லாம நான் இன்னொரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தாங்கன்னா அவங்க திரும்ப கருணாயரை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. சாய் சுதர்ஷன் ஓகே தான். இது வரைக்கும் நம்ம வந்து 5வது டெஸ்ட் வருது, ஒரு டெஸ்ட் கூட கரெக்டா பிளேயிங்னு சொல்லல. வெல்கம் டு ஜிஜி ஏரா, அதான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து. ஆனா இன்னொன்னு என்ன தெரிய போகுதுன்னா, இப்ப குல்தீப் மேக்மே ட்ரிப்னு தெரிஞ்சிருச்சு, ஹர்ஷதீப்பும் மேக்மே ட்ரிப்பா இல்லையான்னு மட்டும் இப்ப தெரியணும். அதான் நேரத்துக்கு ஐ திங்க் இல்ல ஐ திங்க் இந்த 3 ஸ்பாட் தான், 3 பேர் தான், ஷர்துல் தாக்கூர், ஹர்ஷ்தீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா. அந்த ஸ்பாட் தான். ஷர்துல் அதே ஸ்பாட் தான், அது மாறாதுடா, மாறாது. பும்ராக்கு பதிலா ஆகாஷ்தீப்னு வச்சுக்கோ ஃபிட்டா இருந்தா. இப்ப கம்போஜுக்கு பதிலா தான் பிரசீதா, ஹர்ஷதீப்பான் மட்டும்தான் இருக்கு, அவ்வளவுதான். ஜூரல் வந்து பந்துக்கு பதிலா. ஷர்துல் தாக்கூர் எடுத்தா ஆனா பவுலிங் கொடுக்கணும், பவுலிங்கும் கொடுக்காம அப்புறம் இந்த பிட்ச்ல அவ்வளவு கிராஸ் அப்படியே இருந்துச்சுன்னா இதுல கொடுக்கலன்னா வேற எதுலயும் கொடுக்க முடியாது. எடுப்பாங்க, அதனால ஷர்துல் தாக்கூர் வில் பிளே தான் என்ன பொறுத்த வரைக்கும். விஜய் சங்கர்லாம் வந்து கொஞ்சம் விட்டு அவர் வந்துருவாரு. அடுத்து டிஎன்பில பவுலிங் போட்டார்ல, கொஞ்சம் பேட்டிங்கும் பண்றாருன்னு சொல்லிட்டு ஹர்ஷதீப்புக்கு ஏதாவது இதுன்னு சொல்லிட்டு விஜய் சங்கர் கொண்டு வந்துருவாங்க, உள்ள கொண்டு வந்து விளையாட விட்டுருவாங்க. பாருங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இங்க வராங்க உள்ள. அப்படி பார்த்தா இப்ப திலக் வர்மா சொல்ல முடியாது. திலக் வர்மா இஸ் ஆக்சுவலி டூயிங் வெல் இந்த கவுண்டி இப்போதைக்கு. அவர் ஒரு போடுவாரா, பின்னரடா போடுவார் திலக் வர்மா. பெட்டல் மாதிரி அவரை உள்ள இறக்கி விடலாம். அவர் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அடுத்த சீமர்னு இல்ல போயிட்டாரு நினைக்கிறேன். துலீப் ட்ரோஃபி கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கிளம்பி முடிச்சிட்டாரு நினைக்கிறேன் சீரிஸ். இப்ப நேஷனல் டியூட்டி கூப்பிட்டு வர மாட்டாரா என்ன? கலீல் கூரும் 2 மேட்ச் விளையாடிட்டு கிளம்பி போயிட்டாரு பர்சனல் சொல்லிட்டு. யாரும் ருத்ராஜும் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க கவுண்டி இதெல்லாம். ஐ திங்க் எல்லாரும் வந்து ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு அப்ளை பண்ணிருக்காங்க, வந்து விளையாண்டாங்க. இல்ல அப்படின்னு ஒன்னு கூட அங்கதானே இருக்காரு இப்போ. சரி, இப்ப இந்த மேட்சுக்கு வேற என்ன கீ மேட்சப்ஸ்? இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் திருப்பி ஒரு எபிசோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் நீங்களும் அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. சந்திரகாந்த் பண்டீர் வந்து கேகேஆர் விட்டு போயிட்டாரு, அது ஒரு மேஜர் நியூஸ். பரத் அருண் வந்து எல்எஸ்ஜில ஜாயின் பண்ணிட்டாரு பவுலிங் கோச்சா. இந்த மாதிரி நிறைய மீன்ஸ் ஜஹீர் கான் இஸ் அவுட். அப்புறம் வந்து ஸ்டெயின் வேற ஏதோ அவரே வந்து டிசைடட் நாட் டு கண்டினியூ அப்படின்னு ஒரு கௌரவமா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சோ இதெல்லாம் பத்தி தனி எபிசோட் போடலாம் ஐபிஎல் நியூஸ்ன்னு. நீங்களும் வேற என்ன ஐபிஎல் நியூஸ் டிஸ்கஸ் பண்ணுமோ அதை போடுங்க கீழே. இப்போ இந்த மேட்ச் இந்தியா இங்கிலாந்து 5th டெஸ்ட் டிசைடர்னு சொல்ல முடியாது, நமக்கு ஒரு சீரீஸ் லெவலர். இந்த மேட்சுக்கு வந்து கீ மேட்சப்ஸ் என்னென்ன சொல்லுங்க. கீ மேட்சப்ஸ் வந்து அவங்களோட செகண்டரி பவுல், இப்போ பிரைமரியா ஓக்ஸ் இல்லாம போனதோட டங் அவங்க எடுத்ததே காரணம் அதிகமா ரன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஓவர்டனும் வந்து போன தடவை டெஸ்ட் சீரிஸ் சொல்லும் போது எக்கானமி 5ல போனாரு. அது வந்து அவங்க ஸ்டோக்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி நடக்கல. 4th பவுலர் 3rd பவுலர் வந்து நல்லா போட்டாங்க எக்கனாமிக்கலா அட்லீஸ்ட். இந்த தடவை வந்து அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த நியூ பால் இதை மட்டும் தாண்டிட்டோம்னா இட் வில் பி ஈஸியர் டு ஸ்கோர் நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இப்போ லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து டாசன் வந்து ரன் விக்கெட் எடுக்காட்டியும் he was controlling the runs. பஷீர் கண்ட்ரோல் பண்ணலாம், நல்ல டாசன் நல்ல கண்ட்ரோல் கொடுத்தாரு. ஸோ ஒரு சைட்ல டாசன் போட்டுட்டு இருந்தா கூட இன்னொரு சைடு வந்து அவங்க ரொட்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ அந்த ஆப்ஷனும் இல்லை அவங்களுக்கு. ஸோ ஹை ஸ்கோரிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அட்கின்சன் ரித்தம் ஃபைன் பண்ணுவாரா இல்லையா, இல்ல அவர் எப்படி போடுறாருன்ற பொறுத்து தான் அவங்களோட பவுலிங் அட்டாக் கீயே இருக்கு. ஓக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் அவ்வளவுதான், அவர் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் பண்ணல. அது மாறப்போதும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீரீஸோட அவருக்கு. பட் கஸ் அட்கின்சன் எப்படி பண்றாரு பொறுத்தாரு. பட் they don't have any other option. தான் போயணும். ஓகே, சரி ஃபேண்டசி எடுக்க ஆரம்பிங்க. 4 நாள் எடுப்போம், ஆளுக்கு 4 ரூட் எடுக்கலாம். ரூட் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் இந்த வந்து அவர் எதிர்பார்க்கறேன்.
அவர் சம்திங் பிக். ஆஸ்திரேலியா சீரிஸும் ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் சரியில்லை. இந்த சீரிஸுமே வந்து ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் சரியில்லை. ஸோ ஜெய்ஸ்வால் இன்னும் அப்புறம் ரூட் கேஎல் ராகுல். ராகுல். இங்க சைடுல வந்து இன்னும் ஒருத்தர் சொல்லலாம். டக்கெட். ஸ்டோக்ஸ் எடுப்பீங்க எல்லாரும், இப்போ ஸ்டோக்ஸ் எடுக்க முடியாது போங்க. டக்கெட் சொல்லிட்டான். அவன் இன்னொன்னு எடுக்கணும்டா. 4 எடுத்தாச்சு. ராகுல், ஜெய்ஸ்வால், ரூட், டக்கெட். டக்கெட். ஓகே சரி, நீ சொல்லு. கில்லு, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், பெத்தல். எடுத்துக்கோ எல்லாம் bowling-ம் பண்ணுமா, இவருக்கு பேட்டிங்கும் பண்ணுமா. சரி, இந்த 8 பேர் முடிஞ்சிருச்சு. இந்த மிச்சம் இருக்கிறது யார்? அட்கின்சன் எடுக்க வேண்டியதான், வேற என்ன பண்றது. அட்கின்சன் எடுத்துடலாம். சரி, அர்ஷ்தீப் ஆடுவாருன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அர்ஷ்தீப்னு சொல்றேன். பாத்துங்க, பிளேயிங் 11 பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. சாய் சுதர்ஷன் விளையாடுவாரு, பெருசா அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. 3 ஆயிடுச்சு. ஸோ அட்கின்சன், அர்ஷதீப் சிங், சாய் சுதர்ஷன், ஆகாஷ், 3. சிராஜ். இதுல வந்து ஹர்ஷதீப் ஆடலைன்னா ஆகாஷ் தீப், சிராஜ்னு உங்க இஷ்டத்துக்கு யாராவது வச்சு ஃபில் இன் பண்ணிங்க. இதான் நல்ல டீமா இருக்கும் நான் இல்ல. நினைக்கிறேன். பும்ரா ஆடலனால சிராஜ் விளையாடுவார் நல்லா சொல்லலாம். அவன் என்ன சென்ஸ் பால் தி நியூ பால், அது போன மேட்ச் கொடுக்கல, நியூ பால்ல கொடுக்கல. The value of your Siraj is only with the new ball அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதனால கொந்தளிச்சு போனது. ரோஹித் சர்மா. நம்ம யாரு ஜெயிப்பாங்கன்னு நான் கேட்கல, எல்லாரும் இந்தியா ஜெயிப்பான்னு சொல்லி தான் சொல்ல போறோம். ஒரு ஆசையில 5 மேட்ச் அதான் இல்ல 5 மேட்ச் அதான் சொன்னோம். இத்தனை 100 மேட்ச் விளையாண்டாலும் அதான் சொல்ல போறோம், இந்தியா தான் ஜெயிக்கும்னு. இல்ல இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பட் வந்து ஆனா இப்ப வந்து ஆர்ச்சர், ஸ்டோக்ஸ் இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அந்த ஃபோர்த் பவுலர் வந்து அவங்க ஸ்குவாட் வைஸ் அது வந்து ஐ ஃபீல் இது இந்த மேட்ச் வந்து போன மேட்சோட கடைசி இது நடந்தது இதெல்லாம் பார்த்து இப்ப அவங்க மிஸ் ஆனதெல்லாம் பார்த்தா ஐ திங்க் இந்தியா வில் கோ அஸ் ஃபேவரட்ஸ். பட் ஆனா ஒரே இது இந்தியன் பிளேயர் செஞ்சுரி அடிக்கலாமா அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அவர் ஸ்டோக்ஸ் பெர்மிஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கேட்கணும். ஆமா, இந்த மேட்ச் ஆனா இந்தியா ஃபேவரட். இந்தியா ஒரு மொமெண்டமோட போறாங்க. இங்கிலாந்து தான் ஃபேவரட்ஸா போறாங்க, இந்தியா ஒரு மொமெண்டமோட போறாங்க. இந்தியா ஜெயிக்கும் நம்ம ஆசைப்படுவோம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த மேட்ச் என்னதான் இருந்தாலும் ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர் 2 பேர் மெயின். அவங்க தான் போன தடவை வந்து விக்கெட் எடுத்தது, முக்கியமான ரன்ஸ் அடிச்சது எல்லாமே. அது இல்லாதது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. ஆமா, டிஸ்அட்வான்டேஜ் தான். அது இவங்க கேபிடலைஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும். இவங்களுக்கும் பும்ரா இல்ல, அப்புறம் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போறாங்கன்னு உனக்கு எனக்கும் தெரியாது இல்ல. ஸோ பார்ப்போம் என்ன. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா வி வாண்ட் இந்தியா டு வின். இந்த சீரீஸ் வந்து 1-2 நம்ம ஸ்கோர் லைன் சொல்ற அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லை, ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் கப்புள் ஆஃப் செஷன்ஸ் வேர் இங்கிலாந்து வேர் மச் அஹெட். இது தவிர இட் வாஸ் வெரி க்ளோஸ்லி ஃபாட் சீரீஸ். 2-2 முடிஞ்சா ஐ திங்க் இட் பி ஜஸ்டிஃபைடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியன் ஃபேன் பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வில் கீப் ஜாயினிங் அண்ட் ஃபார் ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ். நீங்க உங்க ஃபைனல் இதை சொல்லிருங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஃபைனல் டெஸ்ட் ஒரு 1.5 மாசமா ஓடிட்டு இருக்கு. எல்லாம் டயர்ட் ஆயிருப்பாங்க. நான் கடைசி ஒரு எந்துவை கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு ட்ரோஃபியோட கிளம்பும்னு எதிர்பார்ப்போம். So we'll sign off with this. Bye. I'll be back with the first day's review. Test squad.